வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. கருப்பு பல்சர், அட்டகத்தி தினேஷ், ரேஷ்மா வெங்கட், மதுனிகா, மன்சூர் அலிகான், பிராங்ஸ்டர் ராகுல், சரவண சுப்பையா மற்றும் பலர் நடிச்சு இன்பராஜ் இசையில, ராஜ் பிரதாப் பின்னணி இசையில முரளி கிருஷ்ண படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்துல ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சிவனேன்னு வண்டியில எக்ஸல்ல வாட்டர் பியூரிஃபையர் எடுத்துட்டு இருக்கிற ஹீரோ கிட்ட ஒரு நிச்சயமான உடனே அந்த பொண்ணு வந்து நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்க, கௌரவத்துக்கு நம்பாலும் கருப்பு பல்சர்னு சொல்ல, அடுத்த வாட்டி நான் கருப்பு பல்சரோட மீட் பண்ணணும்னு அந்த பொண்ணு கேட்க, வேற வழி இல்லாம சந்தர்ப்ப சூழ்நிலை மனசுல கேட்ட இருக்கிற ஒரு கருப்பு பல்சரை வாங்குறாரு. அந்த வண்டி அவர் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்துது, பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுத்துது. அந்த வண்டி உண்மையிலே யாருது, வில்லனுக்கும் இப்போ இந்த தினேஷ்க்கும் என்ன பிரச்சனை ஆகுது, ஆல்ரெடி மதுரையில இருந்த இதே உருவத்தில் உள்ள தினேஷ்க்கு என்ன ஆச்சு அப்படின்ற பலவிதமான ட்விஸ்டெல்லாம் எதிர்பார்ப்பீங்க இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கதையம்சம் உள்ள படம் தான் கருப்பு பல்சர். எனக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிருந்தது, அட்டகத்தி தினேஷ் முதல் முறையாக டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அதுல ரெண்டாவது ஃபிளாஷ்பேக்ல வர அந்த போர்ஷன்ல ஒரு ஜல்லிக்கட்டு வீரர் வராரு. ரொம்பவே நல்லா இருந்தது, பிரமாதமா இருந்ததுன்னு சொல்லணும். பெருசா குறை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. உண்மையிலேயே லப்பர் பந்தில் அட்டகத்தி அந்த அட்டகத்தின் பேர் போய் கெத்து தினேஷா மாறுறதுக்கான அளவுக்கு அந்த கேரக்டர் டிசைன் இருந்தது. அதுக்கு கிட்டத்தட்ட இந்த கேரக்டரும் ஓரளவுக்கு ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ரெண்டாவது, இந்த படத்தோட பின்னணி இசை எந்தெந்த எமோஷனுக்கு எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி வேணுமோ அதை சிறப்பாக பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம். பின்னணி இசையும் நல்லா இருந்தது. தினேஷை தாண்டி மற்ற கேரக்டரைசேஷனோட ரைட்டிங், இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதோட அவுட்புட் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே அவங்களோட பங்கு சிறப்பாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். நாலாவது, இந்த படத்தோட விஷுவலி இந்த ஜல்லிக்கட்டு சீன்ஸ் வர அந்த லைவ்லி போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி படத்தோட கடைசி 20 மினிட்ஸ் உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல ட்ரை. அதுவும் இல்லாமல் ஸ்டன் சீன்ஸ் வந்துட்டு ஒரு வித்தியாசமாக ஒரு காலமாடு மாதிரி சண்டை போடலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பிரமாதமாக இருந்தது. அதில் குறையில்லாத அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்னும் இதெல்லாம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுன விஷயம் வந்துட்டு, இந்த படம் ஒரு பேய் படமா, ஆக்ஷன் படமா, இல்லை ரிவெஞ்ச் பிளாட்டா அப்படின்றதுல எதுலையுமே தெளிவு இல்லாமல் எல்லா ஜோனர்லையும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு புதுசாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகலை. ரைட்டிங்லேயே ஒரு ஒரு காலமாடையும் ஒரு பிளாக் பல்சரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம். அது பேய் படமா? இல்லை. சரி, ஓகே, பேய் படமும் இருக்கு. அப்படியே அந்த பேய் உருவாகிறதுக்கான காரணம் என்ன, ரிவெஞ்ச் பிளாட். அதையும் எடுத்து உள்ள போட்டுட்டாங்க. அப்புறம் இந்த ரிவெஞ்ச் பிளாட் வந்து பேய் சேர்ந்து என்ன நடக்கும், ஆக்ஷன் நடக்கும், ஆக்ஷன் படம் அந்த மாதிரி. அப்போ இதுல எந்த ஜேர்னல்ல அவங்க எடுக்கணுன்ற தெளிவு அவங்க கிட்ட இல்லாதனால படத்தோட ஆரம்பத்துல ஆரம்பிச்சு ஒரு 1/2 hourலாம் வந்து படம் எங்கெங்கயோ டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அதுலயும் முக்கியமா பிராங்ஸ்டர் ராகுல் உண்மையிலேயே அவர் வந்து நம்மளை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணவே இல்லை. அது ரொம்ப கிரிஞ்சா இருந்தது, ரொம்ப இரிட்டேட்டிங் டு த கோர். அதாவது ஆரம்ப நிலையில அவர் நடிச்சப்பவர் போல. உண்மையிலேயே எனக்கு பாஸ் சாமி அந்த கேரக்டர் அப்படியே கட் பண்ணி தூக்கிருங்கிற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் அவருக்கும் அவர் மனைவியா வர அந்த கேரக்டருக்கும் அந்த சீன் பைக் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நடக்கிறதெல்லாம் சுத்தமா அன்வான்ட், அதெல்லாம் தேவையே இல்லை, அப்படியே அவாய்ட் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ரைட்டிங்லுமே வந்துட்டு நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே என்டர்டெய்னிங்கா நம்மள எங்கேயும் என்கேஜ் பண்ண முடியாத அளவுக்கு தான் ரைட்டிங். ஸ்க்ரீன் பிளே கம்ப்ளீட்டா பிளாட் விட்டு தாண்டி எங்கெங்கேயோ டிராவல் பண்ணி மறுபடியும் கடைசியாக பிளாட் கிட்ட வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளே நம்மளுக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாத அளவுக்கு பயங்கர மோசமா இருந்தது. ஸோ ரெண்டாவது, இந்த படத்துல பெரிய மைனஸா நான் பார்க்கறது இசை. அதாவது பாடல்கள், படத்துல பாடல்கள் வரும், அது நம்மளுக்கு அது மைண்ட்ல, அதாவது அது பாட்டு முடியும் போது நம்ம மைண்ட்ல நிற்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல்கள். ஸோ பாடல்கள் இந்த படத்துக்கு பெருசாக உதவலன்னு சொல்லலாம். பின்னணி இசை உதவுன அளவுக்கு பாடல்கள் பெருசாக உதவலை. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த படத்தோட சாரம்சமா இல்லாதனால வில்லனும் நம்மளுக்கு பெருசா வில்லன் மாதிரி தெரியல. யார் வில்லன்றதுலயுமே ஒரு குழப்பம். மன்சூர் அலிகான் வில்லனா, இல்லை அந்த கேரக்டர் இன்னொரு கேரக்டர் வரும் அவர் வில்லனா, அதுலயுமே நம்மளுக்கு தெளிவு இல்லாதனால யார் இதுல வில்லன் அப்படின்ற மாதிரி இருக்காது. அதே மாதிரி எந்த சீனுக்குமே ஜஸ்டிஃபிகேஷனாவே இருக்காது. அதாவது என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. அதாவது ஒரு பைக் பிரச்சனை பண்ணுது, அந்த ஒரு பைக்கை வாங்குறதுக்குமே வந்து அவளை யோசிக்கிறது, ஒரு பைக்கை விற்கிறதுக்கு அவளை யோசிக்கிறது, அது லாஜிக்கே இல்லாதமா அப்படியே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி. அதெல்லாம் நீங்க ஒரு சீன் எழுதும் போது லாஜிக்கெல்லாம் இல்லைன்னா கூட ஒரு அட்லீஸ்ட் இப்போ உள்ள அந்த யதார்த்தத்துக்கு கொஞ்சமாவது கிட்ட வந்து இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் கேள்வி கேட்காத மாதிரி இருக்கும். இந்த படத்துல நிறைய சீன்ஸ் வந்து அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மேட்ரிமோனியில வந்து இந்த பொண்ணு பார்த்து இவருக்கு ஓகே ஆகிற சீன்லாம் வந்து எந்த கிரகத்திலையும், எந்த பிரபஞ்சத்திலையும், எந்த ஜென்மத்திலுமே ஆகாது அந்த மாதிரி. அதாவது மேட்ரிமோனி யூஸ் பண்ணணும் மட்டும் தான் தெரியும் அதோட பலன், அது எப்படிலாம் வேலை செய்யும்னு. அந்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு லவ் ஸ்டோரி உருவாக்குறேன்னு சொல்லி டேரக்டர் யோசிச்சிருக்காரு. அதெல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஆப்வியஸ்லி ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துல நல்ல பிளாட். அதாவது டோரா படத்துல நயன்தாரா அவர்களுக்கு வந்து ஒரு நாய் இறந்தோன்னா அந்த நாயோட ஆத்மா வந்து அந்த கார்ல வந்து அந்த கார் அதெல்லாம் நல்லா பண்ணுது. அது லிட்டரலி அது என்ன படம்னா ஒரு பேய் படம் வித்து பழிவாங்குதல, அதான் பிளாட். இந்த படமும் அது மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனா அந்த ரைட்டிங் வந்து நம்மளுக்கு பேய் படம் மாதிரியும் இல்லாம ரிவெஞ்ச் பிளாட்டும் இல்லாம இருக்கிறதுனால நம்மளுக்கு எங்கேயுமே சுவாரஸ்யம் இல்லாம போயிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ரைட்டிங்ன்றது பெரிய குறையா எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவராலா கருப்பு பல்சர் எந்த அளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு எக்ஸைட்டிங்கா மஜாவா இருந்ததுன்னா 100க்கு வந்து நான் ஒரு 35 கொடுப்பேன். ஜஸ்ட் பாஸ், அப்படிதான், அந்த ரேஞ்சுக்கு தான் எனக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு வேற வழியே இல்லை, நீங்க தியேட்டர் வந்துட்டீங்க, வேற படத்தை எதுவும் டிக்கெட் கிடைக்கல, இந்த படம் தான் இருக்கு அப்படின்னா போகலாம். ஆர்எல்ஸ் தொடர்ந்து மக்களை மீண்டும் அடுத்த வாரம் நல்ல திரைப்படம், நல்ல விமர்சனம், வர முன்னோட சந்திக்கிறேன். விஜய் கிராதக நீதி நிமிஷம் அவையில் அந்த போச்சு.